அனைவருக்கும் வணக்கம். இந்த டெட்டு, டிஆர்பி நியமன தேர்வு எழுதுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கில் சொல்கிறேன். பொறுமையாக இருக்கும்போது கேட்டுங்க. கண்டிப்பாக இதை நான் கேட்கக்கூடிய கேள்வியில் சில விஷயங்கள் வரும். அதாவது சமண மதத்தை மட்டும் சொல்கிறேன். இதில் மறுமலர்ச்சி காலம், சமயத்தின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொன்னால் 6ஆம் நூற்றாண்டு. இந்த 6ஆம் நூற்றாண்டை வானில் மின்னும் நட்சத்திரங்கள் அப்படி சொல்கிறது வில் டூராண்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். எல்லா நாட்டிலையும் சமயங்கள் உருவாச்சு இந்த 6ஆம் நூற்றாண்டில். சீனாவில் கன்ஃபூசியஸ், அப்புறம் ஈரானில் ஈரானில் இருக்க ஜொராஸ்ட்ரம், அதுபோல் மற்ற நாடுகளில் பல சமயங்கள் தொடங்கியது. நம்ம இந்தியாவிலும் பௌத்தம், சமணம் தொடங்கியது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமணம் மட்டும் பார்ப்போம். சில விஷயங்கள் அப்படி கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 கேள்வி வரலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புக்கில் இருக்கிறது தான் படிக்கிறேன். மெட்டீரியலோடு சேர்த்து தான் பண்ணுறேன். நீங்கள் வேணால் காதில் கேட்டு பாருங்கள். சமண மதத்தின் வடிவமைத்தவர்கள் மொத்தம் 24 தீர்த்தங்கர்கள். அவங்கள தீர்த்தங்கர்கள் தான் சொல்லணும். சமண சமயத்தை வடிவமைத்தவர்கள் 24 தீர்த்தங்கர்கள். இந்த சமண சமயத்தை உருவாக்கியவர் வர்த்தமன மகாவீரர். ஓகேங்களா? வர்த்தம மகாவீரர். சமண சமயத்தில் வழிபட்ட தீர்த்தங்கள் மொத்தம் 24 பேர்கள். சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் என்கிற ரிஷபதேவர். ஆதிநாதர் என்கிற ரிஷபதேவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ரிஷபதேவருடைய சின்னம், லோகோஸ் எதுன்னு கேட்டால் எருது. ரிஷபதேவருடைய சின்னம், லோகோ எதுன்னு கேட்டால் எருது. மொத்தம் 24 தீர்த்தங்கர் இருக்காங்க இல்லையா? அதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். அதில் 2வது தீர்த்தங்கர் அஜிதநாதர். 2வது தீர்த்தங்கர் அஜிதநாதர். இவருடைய சின்னம் யானை. முதல்ல எருது, 2வது யானை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர். ஓகேங்களா? 22வது தீர்த்தங்கர் நேமிநாதர். இவருக்கு ஆரணியில் சிலை இருக்குது. அந்த சிலை 17 அடி கொண்ட சிலை. அதாவது தென்னிந்தியாவில் சமணத்துக்கு உயரமாக கட்டப்பட்ட ஒரு சிலை எதுன்னு கேட்டால் இந்த நேமிநாதர் சிலைன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? மேக்ஸிமம் உள்ளே போய் கேட்டாங்கன்னா அது எழுதுங்க. அப்புறம் 23வது தீர்த்தங்கரர் பாசுவநாதர். 23வது தீர்த்தங்கரர் பாசுவநாதர். இவர் ஒரு மன்னர். 83 அல்லது 84 நாட்கள் இருந்து இவர் ஞானவேதம் பெற்றார்னு சொல்லுவாங்க. இவருடைய சின்னம் எதுன்னு கேட்டால் படம் எடுக்கும் பாம்பு. இவருடைய சின்னம் படம் எடுக்கும் பாம்புன்னு சொல்லுவாங்க. பாசுவநாதர் 23வது தீர்த்தங்கரர் இல்லையா? அவருடைய தாயார் சாமாதேவி. ஓகேங்களா? பாசுவநாதருடைய தாயார் சாமாதேவி. பாசுவநாதருடைய மனைவி பேர் பிரபாவதி. அது அசோகருடைய மனைவி பேர் கூட பிரபாவதின்னு வரும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பாசுவநாதர் துறவியானது 30 வயதில். பாசுவநாதர் கடும் தவம் புரிந்தது 83, 84 நாட்கள். அந்த இரவு 12 மணிக்கு ஞானவேதம் கிடைச்சிருக்கோம். 70 ஆண்டுகள் போதனை செய்து 100வது வயதில் 717 மலை உச்சியில் துறந்தார். இறந்தார்னு வச்சுங்களேன். அது உயிர் துறந்தார்னு கொடுத்துருக்கான். ஓகே. 70 ஆண்டுகள் போதனை செய்து 100வது பாசுவநாதர் 100வது வயதில் கிமு 717 மலை உச்சியில் உயிர் துறந்தார். அப்புறம் ஆரிய தத்துவம் என்ற இடத்தை தலைமையிடம் கொண்டவர் பாசுவநாதர். இவருடைய தலைமை எழுதுன்னு கேட்டால் ஆரிய தத்தம் என்பது தலைமையிடமாக இருக்குது. இவருடைய சீடர்கள் 4,91,000 பேர். இவருடைய சீடர்கள் 4,91,000 பேர்னு சொல்கிறாங்க. பாசுவநாதருடைய போதனைகள் கொல்லாமை, பொய் சொல்லாமை, திருடாமை, பற்றின்மை, உடைமை மறுத்தல், உடை வேண்டான்றது. அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாசுவநாதர் எந்த சமய தலைவர்னா சிவேம்பரர்கள்னால் அந்த வெள்ளை ஆடை அணிஞ்சாங்க இல்லையா? அதனுடைய தலைவர்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் இவர் மகாவீரருக்கு 250 ஆண்டுக்கு முன் வாழ்ந்தவர். பாசுவநாதர் மகாவீரருக்கு 250 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். சமண சமயத்தின் இறுதி தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டால் 24வது தீர்த்தங்கரர் கேட்டால் மகாவீரர்.
சமண சமயத்தின் ஒரு உறுதியான அமைப்பு தந்தவர் மகாவீரர். அதுக்கு முன்னே உறுதி இல்லாமல் இருந்தது. ஒரு கேள்வி 6th புக்கில் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல தோற்றுவித்து மகாவீரன் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 24 தீர்த்தங்கத்தான் இவர் சொல்லுவாங்க. மகாவீரருடைய காலகட்டம் 534 462ன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. 641 468ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த புக்கில் படிக்கிறீங்க அப்படியே பார்த்துக்கங்க. மகாவீரருடைய காலகட்டம் கிமு 534 462 வரை. மகாவீரர் பிறந்த இடம் பீகார் மாநிலத்தில் வைசாலி அருகே குந்த கிராமம். மகாவீரர் எங்கே பிறந்தாரோ அந்த மாநிலத்திலே இறந்திருப்பார். மகாவீரர் பிறந்த இடம் பீகார் மாநிலம் வைசாலி அருகே குந்த கிராமம். மகாவீரின் தந்தை சித்தார்த்தர். புத்தருடைய இயற்பெயரும் சித்தார்த்தர் இருக்கும். அதே போல் மகாவீருடைய தந்தை சித்தார்த்தர். தாய் திரிசலா. மகாவீருடைய மனைவி பெயர் யசோதா. மகள் பெயர் அனோஜா பிரியதர்ஷிகான்றாங்க. பிரியதர்ஷிகான்னு நான் வச்சுங்க. வர்த்தமனார துறவியானது 30 வயதில். இவர் மகாவீர் 30 வயதில் துறவியானார். வர்த்தமனர் கடுமையான தவம் செஞ்சது 12 ஆண்டுகள். 12ன்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்கான், 12 கொடுத்துருக்காங்க. ஏன்னா மகாவீரரும் புத்தரும் 12ன்றதுக்காக ஒரு இடத்துல 12ன்னு கொடுத்துருக்கான். அது 12லாம் கேட்க மாட்டான், 12 நான் போச்சு. ஓகேங்களா? மகாவீரர் ஜீனர் என்று பொருள் கொள்வார். ஜீனர் என்றால் அந்த கேள்வி கேட்கலாம். ஜீனர் என்றால் வென்றவர். ஓகேவா? அந்த அவுரங்கசீப்புக்கும் சொல்லுவாங்க உலகத்தை வென்றவர்னு, ஜஹாங்கீருக்கும் உலகை வென்றவர்னு சொல்லுவாங்க. இவர் ஜீனர் என்றால் வெற்றியாளர், வென்றவர் சொல்கிறாங்க. ஐம்புலன்களை வென்றவர் என்று அழைக்கப்படுவர் ஜீனர் மகாவீரர். மகாவீர் தன் கண்ட உண்மைகளையும் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். இது போதனை செய்த ஆண்டுகள் மொத்தம் 30 ஆண்டுகள். மகாவீரர் தன் கண்ட உண்மைகளை ஊராக சென்று 30 ஆண்டுகள் புரிந்தார். 72 வயதில் பீகாரின் பவாபுரியில் பரிநிவாரணா அடைந்தார். ஓகே, பரிநிவாரணா ஆனால் இறந்தார்னு வச்சுக்க. ஓகே, 73 பாளையக்காரர்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 72 நாட்கள் கேப் இருந்ததுக்கும். அப்புறம் 72 பாளையக்காரர்கள் சொல்லியாச்சா. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு 72 பேர் இருப்பாங்க. சமண மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? ஆதிநான்கர் ரிஷபதேவத்தை சொல்லுவாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்த ஞாபகம் வச்சுங்க. தீர்த்தங்கரர் என்றால் சமண சமய போதகர் என்று பொருள். தீர்த்தங்கரர் என்றால் சமண சமய போதகர் என்று பொருள். மனிதனின் துன்பத்துக்கு காரணம் மனிதன் என்று மகாவீரர் கூறுகிறார். மகாவீரருக்குரிய கட்டுப்பாடு நெறிகள் கொல்லாமை கொள்கை யாரா சொன்ன கேட்டால் இந்த மகாவீரர் சொல்லியிருக்காரு. சமணர்கள் இறுதியில் உடலை வருத்தி உணவு நீர் அருந்தாமல் சல்லேகனா வடக்கே நோம்பு உயிர் துறத்தல், வடக்கு திசை நோக்கி உயிர் துறத்தல் சொல்லுவாங்க. சமண சமயம் வலியுறுத்துவது உயிர் இரக்கம் எனப்படும் அகிம்சை. உயிர் இரக்கம் என்ற அகிம்சை. காந்தி அந்த அகிம்சைக்கு பின்வருவார். நம்ம வேல்டிஸில் பார்த்தோம்னா மார்ட்டின் லூதர் கிங்கு வருவார். அப்புறம் அமெரிக்கன்னு பார்த்தா ஒபாமாலாம் இந்த அகிம்சை தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவர் அந்த கான்செப்டில் வரும்போது அகிம்சை, நான் வயலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆடை அணிவதையும் வேளாண்மை செய்வதும் போரிடுவதையும் தவிர்த்தார்கள். ஏன்னா ஆடைனா பருத்தி, காட்டன் இருக்கு இல்லையா, அது ஒரு உயிர். அதில் நிறைய உயிர்கள் இருக்கும். அதனால் ஆடை அணிவது திறந்தாங்க. வேளாண்மை செய்ததுன்னா ஏர் ஓட்டுறதால நிறைய பூச்சி, நாக்கு பூச்சி இதெல்லாம் இறக்கிறதால அதுவும் வேணாண்டாங்க. போர் தொழில் தவிர்த்தாங்க. இது சமணர்கள். ஏன்னா வட்டிக்கு கடன் கொடுத்தால இந்த சமயம் இந்தியாவில் அழிவதற்கு காரணமாக அமைச்சிடும் ஒரு கூற்று இருக்குது. இல்லைங்களா? சமண சமயத்தின் அடிப்படை கோட்டு உயிர்கள் கொல்லாமை தான் வேளாண்மை செய்யலை. பருத்தியும் ஆடையை அது ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை தானே இது பண்ணுறாங்க அப்படின்றாங்க. பட்டுலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் சமண சமயம் முக்கிய தொழில் வணிபம். இங்கே வணிபம்னு கொடுத்துருக்கான். புக்கில் வட்டிக்கு கடன் கொடுப்போன்னு கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் 8 ஆண்டுகள் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, 8 மாதங்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. 4 மாதங்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. 8 மாதங்கள் ஊர் சுற்றிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க வணிகர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானா தேசிங்கர் மணி கிராமத்தெல்லாம் உதவி பண்ணுவோம். மும்மணிகளை போதித்தவர் மகாவீரர்கள். அந்த மும்மணிகள் ஓகேங்களா, 3 + 5 ஞாபகம் வச்சுங்க. மகாவீரருக்கு 3 + 5, புத்தருக்கு 4 + 8 வரும். மகாவீரர் போதித்தவை மும்மணிகள்: நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. இந்த நன்னடத்தை 5 விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது.
நன்னடத்தை வந்து 5 விரதங்கள் கடைபிடிக்கப்படுது. நன்னம்பிக்கை மகாவீரன் கருத்துக்கள் பேரறிவுடன் நம்பிக்கை வைத்தல். நல்லறிவு என்பது கடவுள் இல்லை என்பது நம்புதல். ஓகேவா? நல்லறிவு என்பது கடவுள் இல்லை என்பதை நம்புதல். நன்னடத்தை என்பது 5 விரதங்களை கடைபிடித்தல். அந்த 5 விரதங்கள் வந்து இருக்கான்னு நான் சொல்கிறேன், பார்ப்போம். ஓகே. கருப்பொருள் அழியும் தன்மையுடையது, ஆன்மா அழியாது. கருப்பொருள் அழியும் தன்மையுடையது, ஆன்மா அழியாது. முற்பிறவி வினை பயன் முற்பிறவி எனப்படும். முன்பிறவி வினை பயன் மறுபிறவி. அதை நம்ம என்ன முன்ன பிறவியில் என்ன பாவமும் புண்ணியமும் செஞ்சோமோ அது அடுத்த பிறவியில் நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மை அறிய பட்டினி கிடைத்தல். உண்மை அறியணும்னா பட்டினி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மகாவீரர் கடைபிடித்த கொள்கைகள் பரிசுத்த நிர்வாணம், உடலில் ஆடை முழுவதும் நீக்குதல் அப்படின்னு பெயர். மனித துன்பத்துக்கான மனிதன் தான் சொல்லிட்டார் ஆல்ரெடி. மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள், தாவரம், நீர், உலோகம் இவற்றுக்கு உயிர் உண்டு என்று போதித்தவர் மகாவீரர். மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு, தாவரம், நீர், உலோகம் போன்றவைக்கெல்லாம் உயிர் உண்டுன்னு போதித்தவர் மகாவீரர். பட்டினி சாவு என்னும் தற்கொலை ஏற்பவர். இவங்க பட்டினி சாவுன்னு தற்கொலை ஏற்பவர் சமணர்கள். மகாவீரர் சமண சமய துறவிக்கு போதித்தது என்னென்னா பட்டினி சாவுன்னு சொன்னார். அகிம்சை, வாய்மை, கல்லாமை, பொருள் சேர்க்காமை, பிரம்மச்சரியா. பிரம்மச்சரியனா இங்கே கற்புன்னு சொல்லியிருக்கான். பஞ்சரத்தின கொள்கைன்னு சொல்லப்படுகிறது. மகாவீரன் சீடர்கள் குறிப்பிடத்தக்கவர் உபாலி. மகாவீரருடைய சீடர்களை குறிப்பிடத்தக்கவர் உபாலி. சமண சமய தத்துவம் நவ பதார்த்தம்னு சொல்கிறாங்க. உயிரில்லாதது, புண்ணியம், பாவம், செறிவு, உரித்திருப்பு, கட்டு வீடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, இருக்கத்தானே நான் சொல்கிறேன். சமண சமயத்தின் விளக்கம் சர்க்கரம், ஸ்வஸ்திகா. இந்த ஸ்வஸ்திகா வந்து இந்து மதத்தோட குறியீடுன்னுவாங்க. அலெக்சாண்டர் இந்தியாவில் படையெடுத்துன்னு வரும்போது ஸ்வஸ்திகா அந்த பள்ளத்தாக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த ஸ்வஸ்திகா என்றால் பிறவி சக்கரம். அதை நம்ம போட்டிருப்பாங்க இல்லையா? ஹிட்லர் கூட போடுவார். ஸ்வஸ்திகாவை திருப்பி போட்டிருப்பார், சரிங்களா? அவர் ஆரியர் இல்லையா? அதனால ஸ்வஸ்திகாவை திருப்பி போட்டு உலகம் ஏங்கையே தானே சொல்லுதுன்னு ஹிட்லர் சொல்லியிருப்பார். மகாவீரருடைய போதனை செய்த இடங்கள், மகாவீரர் எப்படி வந்து புத்தர் ஒரு இடத்துல மான் பூங்கால போதனை செஞ்சாரோ அதே போல் இவர் எங்கடானா அங்கம், மிதிலை, மகதம் என்ற போன்ற இடத்துல போதனை செய்தார். மகாவீரருடைய சீடர்கள் மொத்தம் 11 பேர். இயேசுவின் சீடர்கள் 12 பேர், அகத்தியர் சீடர்கள் 12 பேர், மேக்ஸிமம் 12 பேர் வருவாங்க. மகாவீரருடைய சீடர்கள் 11 பேர். மேக்ஸிமம் உள்ளே போய் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த கேள்வி கேட்பதுக்கு சாத்தியக்கூறு. மகாவீரருக்கு பின் அந்த அவருக்கு அடுத்த அந்த சமணத்தை வந்து தலைமையேற்றுவதுன்னா சுதர்மன். அது சுதர்மன்னு தலைமையேற்றிருக்கிறாரு. திகம்பர்கள் உடை அணியாதவர்கள். திகம்பர்கள் திசை ஆடை அணிந்தவங்க, உடை அணியாதவர்கள். மகாவீரர் பின்பற்றிய திசைகள் ஆடை உடுத்தியவர்கள், அது இறப்பு நிர்வாணம்னு சொல்கிறாங்க. சுயம்பர்கள் வெள்ளை நிறை ஆடை அணிந்தவர்கள். ஓகேங்களா? நான் பாசவர் சொன்னேன் இல்லையா? அவர் வந்து வெள்ளை ஆடை அணிந்தவர்கள். இவர் பாசவரை பின்பற்றியவர்னு சொல்கிறாங்க. பாசவரை பின்பற்றியவர்கள் வந்து வெள்ளை ஆடை அணிந்தவர்கள், சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவீரர் பின்பற்றியவர்கள் திகம்பர்னு சொல்கிறாங்க. ஸ்வஸ்திகா, அதாவது ஸ்வஸ்திகா வசிப்பு சமயன்றாங்க, அது வேண்டாம். ஓகே. சமண சமயத்தின் மறைநூல் ஆகம சித்தாந்தங்கள். சமண சமயத்தோட மறைநூல் வேத நூல்னு கேட்டால் ஆகம சித்தாந்தங்கள் சொல்கிறாங்க. சமண சமய இலக்கியங்கள் அங்கங்கள், உபாங்கங்கள், பூர்வங்கள் சொல்கிறாங்க. சமண சமயத்து இலக்கிய நூல் இருக்குன்னா அங்கங்கள், உபாங்கங்கள், பூர்வங்கள். இலக்கியம் இருக்குது, இலக்கணம் வேறு இருக்குது. சமண சமய இலக்கியம் எழுதப்பட்ட மொழி பிராகிருத மொழி. அப்போலாம் வந்து சமஸ்கிருதம் வரல, புத்தர் காலத்துக்கு தான் சமஸ்கிருதம் வந்து. அப்போ பிராகிருதம், பாலி மொழி ஞாபகம் வச்சுங்க. சமணத்தவர் பின்பற்றிய 5 ஒழுக்கங்கள், நன்னடத்தை சொன்னாலே அந்த 5 ஒழுக்கங்கள் எதுனா ஊர் செய்யாமை, கெட்டது செய்யக்கூடாது, பொய்யாமை, பொய் சொல்லக்கூடாது, களவாமை, திருடு கொள்ளாமை, உடைமை மறுத்தல், புலனடக்கம்னு சொல்கிறாங்க. சமண சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் யாருன்னா ஒரு 4 அரசர் இருக்காங்க. சந்திரகுப்த மௌரியா, கலிங்கத்து காரவலன், பூன் பாண்டியன், மகேந்திரவர்மன். தமிழ்நாட்டில் பூன் பாண்டியனும் மகேந்திரவர்மன் ஞாபகிச்சுங்க. அது கலிங்கத்து காரவலன் ஞாபகிச்சுங்க, ஒரிசா. அப்புறம் வட இந்தியாவில் சந்திரகுப்த மௌரியர் ஞாபகிச்சுங்க. தமிழில் எழுதப்பட்ட சமண சமய காப்பியங்கள் எதுக்கிட்டால் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, சூளாமணி, தொல்காப்பியம், நன்னூல்.
சமண எழுதப்பட்ட சமண காப்பியங்கள் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, சூளாமணி, தொல்காப்பியம் கூட சமண சமய நூல் தான். நன்னூல் இலக்கண நூலும் சமண சமயம் தான். சூளாமணி, வளையாபதி அது பேர் ஆசிரியர் தெரியாது. சீவக சிந்தாமணி சீவகம் எப்படி திருமணம் பண்ணான்னு தெரியும். சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுங்க. சமண சமயத்தை வளர்ந்த மொழிகள் வந்து கன்னடம், மகதி மொழி ஞாபகம் வச்சுங்க. சமண சமயத்தால் வளர்ந்த மொழி எதுன்னா கன்னடம், மகதி. ஏன்னா இந்த பக்கம் வந்தார் இல்லையா, ஹைதராபாத் கிட்ட வந்தார் இல்லையா சந்திரகுப்த மௌரியா, அதனால் அந்த மொழி வளர்ந்துருக்குன்றாங்க. சமண சமய இலக்கிய நூல்கள் அது முதல்ல இலக்கண நூல் பார்த்தோமா, இப்போ இலக்கிய நூல் யாப்பெருங்கழகம், யாப்பெருங்காரிகை, நேமிநாதம், நன்னூல், அகப்பொருள் விளக்கண நூல்கள் வந்து இலக்கண நூல்கள் இருக்குது. யாப்பெருங்கழகம், யாப்பெருங்காரிகை, நேமிநாதம், நன்னூல், அகப்பொருள் விளக்கணம் சொல்கிறாங்க. சமண மதத்தோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு கேட்டால் ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபு, ராஜஸ்தானில் இருக்கிற மவுண்ட் அபு, தில்வாரா கோவில், அதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குது. கஜிரா கோவில், அப்புறம் சித்தூர் இருக்கு இல்லையா, இந்த சித்தூர் கிடையாது, நம்ம ரஜபுத்திரர்களில் சித்தூர் ஒன்று இருக்காது. அப்புறம் ரணக்பூர். ஸோ இதெல்லாம் வந்து சமணர்கள் கோயிலுக்கு எடுத்துக்காட்டு. சமண சிற்பங்கள் காணப்பட்ட இடம் வந்து அந்த சிற்பங்கள் காணப்பட்ட இடம்னா உதயகிரி, கிர்னாறு, சரவணபெலகுலா, கழுகுமலை. தமிழ்நாட்டில் பார்த்தா கழுகுமலை தெரியும், வெட்டுவான் கோயில் சொல்கிறாங்க இல்லையா, முழுமை பெறாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சமணருடைய சிற்பங்கள் சொல்கிறாங்க. கோமதீஸ்வரர் சிற்பம் அமைந்துள்ள இடம், கோமதீஸ்வரர் சிற்பம் கண்டிப்பாக கேட்பாங்க. கர்நாடக மாநிலத்தில் சரவணபெலா கோயில்னு சொல்கிறாங்க. தில்வாரா சமண கோயில் அமைந்த இடம் வந்து ராஜஸ்தானில் மவுண்ட் அபு, அது சொல்லியாச்சு. பூர்வங்கள் மொத்தம் 14, அங்கங்கள் மொத்தம் 12. சமண கல்வி கேந்திரமாக இருந்த இடம் வந்து காஞ்சிபுரம். இங்கே புத்தருக்கும் வந்து சமணருக்கும் காஞ்சிபுரம் வருது. அவர் முக்கிய தொழில் பார்த்தாச்சு வணிகம். சமண சமயத்தில் 2 மாநாடு நடந்துச்சு. கிபியில் வந்து 3ஆம் நூற்றாண்டு வந்து பாடாலிபுத்திரம் 3வது புத்த சமய மாநாடு நடந்த இடமான சமண மதத்துக்கு முதல் இடம் பாடாலிபுத்திரம். இதுக்கு தலைமை தாங்கு ஸ்தூலபாகு அப்படின்றாங்க. 2வது மாநாடு வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் வல்லபியில் நடந்திருக்கு. குஜராத்தில் வல்லபி இருக்குது, அங்கே நடந்திருக்கு. அதுதான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் போதும். சமண மதத்தில் 72 வயசில் இருந்தார் மகாவீரர். மொத்தம் 24 தீர்த்தங்கள், இவருடைய உருவங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இது படிச்சுங்க. அப்புறம் புத்தரை வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, இதில் நல்லா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், எப்படி மாற்றிக்கணும். சில விஷயங்கள் தவறாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.